அரைத்து வைத்த இட்லி மாவை புளிச்சிடுச்சா இந்த குழிப்பணியாரம் செய்யுங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்து இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ குழிப்பணியாரம் சுடுற சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சூடான அப்புறம் கரைச்சி வச்ச இந்த மாவை ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் தட்டில் மூடிக்கலாம். திறந்துட்டு இந்த மாவு உங்களுடைய குச்சியில் ஒட்டலைன்னா நீங்கள் எல்லா குழிப்பணியாரத்தையும் திருப்பி போடுங்க. பொன்னிறமாக வந்தால் போதும். அவ்வளவுதாங்க, பொன்னிறமாக வந்துடுச்சு. சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ குழிப்பணியாரத்துக்கு தொட்டுக்க சட்னி அரைக்கலாம். மிளகாய், தேங்காய், கடலை பருப்பு, பூண்டு, சிறிதளவு உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொத்தமல்லி, கறிவேப்பிலாம் போட்டு தாளித்து எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சுவையான குழிப்பணியாரம் தொட்டுக்க சட்னி தயார். சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு நறுக்கு நறுக்குன்னு மாட்டும் பாருங்க, அருமையாக இருக்கும்.